Just finish. I love you. Thank you so much. சமந்தா அவங்கள பிரிஞ்ச ஒரு வருஷத்திலேயே சோபிதா அவங்களோட காதல்ல இருந்திருக்காரு நாக சைதன்யா வரும். இப்ப சமந்தா அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்களாம். வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் சமந்தா அவங்களும் நாக சைதன்யா அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நாக சைதன்யா அவரு சமந்தா அவங்கள பிரிஞ்ச ஒரு வருஷத்திலேயே சோபிதா அவங்களோட நல்ல நட்புல தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போய் தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப திருமணம் நடக்க இருக்கு. ஆனா சமந்தா அவங்க இன்னுமே நாக சைதன்யா அவரை மறக்கவே இல்லையாம். சொல்ல போனா அவரோட புகைப்படங்களை கூட இன்ஸ்டாவில எடுக்கவே கிடையாது. கண்டிப்பா ஏதாச்சும் இதுல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இப்ப வரைக்குமே அவரை மறக்க முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்களாம். யாருமே யார பத்தியும் தவறா பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி இருக்காங்களாம். இதே போலதான் நாக சைதன்யா அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டியில பேசும்போது சாம் அவங்க ரொம்ப தைரியமானவங்க, ஆனா அவங்கள பத்தி யாரும் தவறா பேசுறது எனக்கு பிடிக்கல, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாரு. அதே போலதான் சமந்தா அவங்களும் யாருமே ஏதோ தவறா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காங்களாம். ஆனா எப்பவுமே இப்பெல்லாம் சோகமா இருக்கிற மாதிரியே இருக்காங்க. சமீபத்துல பேட்டி எல்லாம் கொடுத்தா கூட அதுல கண்ணீர் விட்டு அழுதுடுறாங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. ஏதோ ரொம்பவே வலியில இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் உடைஞ்சு போறாங்க சமந்தா அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதையும் கடந்து வாங்க அப்படின்னு எல்லாம் ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க.